வணக்கம், நான் தான் Deena. வெல்கம் பேக் டு Deena's கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது ஒரு சூப்பரான பணியாரம் பண்ண போகிறோம். இதோட மதுரை ஸ்பெஷல் கார சட்னி. வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இட்லி அரிசி 100 கிராம், பச்சரிசி 100 கிராம், உளுத்தம்பருப்பு 50லேருந்து 60 கிராம், மாங்காய் 1 நம்பர், சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 நம்பர், கடலைப்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள் ஸ்பூன், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இட்லி அரிசி, பச்சரிசி, உளுத்தம்பருப்பு ஊற வைக்க போகிறோம். அதனால் இது கரெக்டான சொன்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஊற வச்சுருங்க. நீங்கள் எப்படி வீட்டில் இட்லி மாவு அரைப்பீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் தான் இதை அரைக்க போகிறோம் ஊற வச்சு. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த அரிசியை நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அரைக்கிற பக்குவம் நல்லாயிருக்கும். சில பேர் என்ன பண்ணுவோன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அரைச்சி எடுத்துருவாங்க. அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிற பக்குவம் கரெக்டாக வராது. அதனால தான் 4 மணி நேரம் நல்லா உருட்டுன்னு சொல்கிறேன். இந்த மாவு நீங்கள் கிரைண்டர்லையும் அரைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். சின்ன குவான்டிட்டி, அதனால தான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இந்த மாவு அரைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டரில் தான் இருக்கும். இப்படி ஊற்றுனீங்கன்னா கெட்டியான பக்குவம் இருக்கும். வேணால் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே லூஸாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாங்காவை தாளிக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, இந்த பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் நல்லா ஒரு பெரிய மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குவான்டிட்டிக்கு இந்த மாங்காய் கொஞ்சம் அதிகம். நீங்கள் வேணால் ரைஸுக்கு தொட்டு சாப்பிடலாம். இதுக்கப்புறம் இந்த மாங்காவை கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. இந்த மாதிரி இதுக்கப்புறம் பெருங்காயம். மாங்காய் 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தான் பெருங்காயம் போடணும். எடுத்த உடனே பெருங்காயம் போடக்கூடாது. இதுக்கப்புறம் சில்லி பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டிருக்கணும். இப்போ என்ன ஆகிட்டுன்னா, அந்த மாங்காய் சாப்பிடும்போது அந்த புளிப்புத்தன்மை எப்படி இருக்கும், அந்த புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த காரத்தன்மை இருக்கணும். அதே மாதிரி உப்போட அளவு கரெக்டாக இருக்க பார்த்துக்கங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த தாளிச்ச இந்த மாங்காவை அப்படியே எடுத்து வச்சுருங்க ஒரு சின்ன பவுலில். சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திருப்பியும் தாளிக்க போகிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, அரைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கடுகு, வெங்காயம் இதெல்லாம் தாளித்து போட போகிறோம். அதனால் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. கலர் மாற வேண்டாம் போட்ட உடனே. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகிட்டுன்னா, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் வெங்காயம் 1 செகண்ட் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி வதக்க வேண்டாம். அதிகபட்சம் 1 நிமிஷம் வதக்கினா போதும். இதுக்கப்புறம் பெருங்காயம் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம்.
இந்த மாவு 2 விதமாக யூஸ் பண்ணலாம். நான் அரைச்ச மாவை அப்படியே தாளித்து இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வீட்டில் ஒரு 2 மணி நேரம் புளிக்க விட்டு யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து அந்த பணியாரம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்க. அந்த டைமில் இந்த அரைச்ச மாவை ஒரு 2 மணி நேரம் புளிக்க விட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி மாவை அரைச்ச உடனே தாளிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா அந்த கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும், சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். உங்களோட விருப்பம் புளிக்க வச்சும் பண்ணலாம், இல்லை அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்புலாம் போட்ட பிறகு உப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாவோட பக்குவம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். கையில் எடுத்தீங்கன்னா நின்று பொறுமையாக விழணும். அந்த அளவுக்கு பக்குவமாக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பனியார கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறில்லை. நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெயை யூஸ் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும்தான் நல்லெண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவுண்டாக ஊற்ற வேண்டியதான். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாங்காய் ஸ்டஃபிங் இருக்குல்ல, இந்த பனியார மாவு 50% அளவுக்கு வெந்து வந்த பிறகு ஸ்டஃபிங் வைக்க முடியாது. ஏங்கிட்டனா வெந்தால் உங்களுக்கு ஸ்டஃபிங் கரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ண முடியாது. அதனால ஒரு 20% அளவுக்கு வெந்து வந்த பிறகு இந்த ஸ்டஃபிங்கை கரெக்டாக உள்ளே வைக்க ஆரம்பிங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கோம். வச்சு முடித்த பிறகு அப்படி இன்கேஸ் அந்த ஸ்டஃபிங் உள்ளே கரெக்டாக போடலாம், இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டாக இன்செர்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த மாங்காய் உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் 1 by 1 திருப்பி நம்ம குக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பிக்கல் பனியார் ரெடி. இந்த மாதிரி ப்ரிப்ரேஷனாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த புளிப்பு, காரம், அந்த தாளித்த வெங்காயம், கடுகுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதே டைமில் இந்த பனியாரம் நீங்கள் பண்ணும்போது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நீங்கள் திருப்பி நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் இந்த பிக்கல் பனியாரம் எப்படி பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை தொடர்ந்து மதுரை ஸ்பெஷல் கார சட்னி. சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய வெங்காயம் 2 நம்பர், இஞ்சி 25 கிராம், அதாவது 4லிருந்து 5 துண்டு, பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 6லிருந்து 8 நம்பர், காய்ந்த மிளகாய் 10லிருந்து 12 நம்பர், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த மண்சட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். இந்த கார சட்னிக்கு முக்கியமானது இந்த பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி. ஏங்கன்னா அந்த காரத்தன்மை கரெக்டாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. இந்த வெங்காயம் எதுக்காக அதிகமாக போடுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியும். காரத்துக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து சாப்பிடும்போது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 30 to 40% வதங்கி வர டைமில் பெரிய வெங்காயம் போடுறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் வந்து காசு அதிகம். அதனால நான் என்ன பண்ணிங்கன்னா 2த்தையும் சேர்த்து போட்டிருக்கேன். நல்லா வதங்கிட்டோம். அந்த வெங்காயம் அப்படியே சுருங்கி வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லைட்டாக உப்பு போடுறோம். உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் சில்லி பவுடர். இந்த சில்லி பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் கொடுக்கும். அதனால தான் சில்லி பவுடர் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி, பெருங்காயம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறேங்க.
பெருங்காயத்தூள் போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா ஏன்னா அந்த வாசனை போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நல்லா அரைக்க ஆரம்பிக்கலாம். இந்த கார சட்னி அரைக்கும் போது உங்களுக்கு கெட்டியாக வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். சில பேருக்கு அந்த கார சட்னி சாப்பிடும்போது நல்லா சுட சுட இட்லி கார சட்னி தண்ணியாக இருக்கும்னு நினைப்பாங்க. அந்த டைமில் 2 காஞ்ச மிளகா அப்படி இல்லைனா 2 பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன் கேட்டிங்கன்னா தண்ணியாக இருக்க சட்னியில் கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் 2 பச்சை மிளகா அப்படின்னா காஞ்ச மிளகா போடலாம்னு சொல்கிறேன். இந்த கெட்டியாக சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மையும் அந்த காரத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் நான் சொன்ன ரேஷில் நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது அரைச்சாச்சு, நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். அதாவது ஒரு 85 to 90% அளவுக்கு அரைச்சிட்டு இதுக்கப்புறம் தாளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பியும் ஒரு பேனில் நெல்லெண்ணெய் ஊற்றுறோம். நெல்லெண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு கடுகு. இந்த இடத்துல நீங்கள் வேணுன்னா உளுத்தம் பருப்பு நீங்கள் போடலாம். சில பேர் வந்து உளுத்தம் பருப்பு யூஸ் பண்ண மாட்டாங்க தாளிப்புக்கு, அதனால தான் நான் யூஸ் பண்ணல. வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை தாளித்து அப்படியே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி வச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி.